சரிம்மா, அதெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ என்ன நம்ம வீட்டுக்கு வரீங்களா? இல்லைப்பா, இந்த விசேஷம் முடிகிற வரையும் தங்கச்சி வீட்டில் இருக்கேன். அதுக்கு என்ன எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் கொஞ்சம் பெரிய மனுஷி இருக்கணும்ல. அதுவும் சரிதாம்மா. இருந்து என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஏனோ தானெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. சம்மந்தி வீட்டுக்காரவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க. பார்க்க நிறைவாக செய்யணும், நல்லா செய்யணும். நீ கொண்டு வர சீரை பார்த்து இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வாயடைச்சு நிற்கணும். சரிம்மா, அதெல்லாம் செஞ்சிடலாம். சரி, நான் போய் கிளம்பட்டுமா? வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, தங்கச்சி வேறு டீ போடுறேன்னு போயிருக்கு. அதை கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஆல்ரெடி வேற டைம் ஆயிடுச்சு வேலைக்கு. இல்லைனா 1008 ஃபோன் அடிச்சிருவானுங்க வேலையிலேருந்து. அமுதா, இந்த அண்ணன் கிளம்புறானாம்மா, வா. ஏண்ணே, டீயை குடிச்சிட்டு போங்க. இல்லைப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வேலையிலேருந்து நிறைய கால் வந்துடும் வேற. நான் கிளம்புறேன். என்ன வந்ததுலேருந்து மச்சானே ஆளை காணோம். பாப்பா எங்க? பொண்ணு ஸ்கூல்லோட போயிருக்காருண்ணே, இப்போ வந்துடுவார். சரிப்பா, வந்த உடனே சொல்லு இந்த மாதிரி வந்தேன்னு. நான் கிளம்புறேன். சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. நாளைக்கு அண்ணியை கூட்டிக்கிட்டு வாங்க, மற்றதை பேசுவோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லு, எல்லா விவரத்தையும் கலந்து பேசுங்க. வாங்க, வேலை முடிஞ்சிச்சா? காலையில் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களா? என்ன விவரம்னு கேட்டிங்களா? அங்கே போயிட்டு விவரம் கேட்டுட்டு தான் அப்படியே வேலைக்கு போனேன். என்ன சொன்னாங்க உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும்? அம்மா பெருசாக செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பெருசாக எதிர்பார்க்காம இருந்தால் தான் ஆச்சரியம். உங்கள் அம்மா எதிர்பார்க்காம இருந்தால் தான் ஆச்சரியம். மக வீடு தான் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இருக்கிறது மகன் வீட்டில், ஆனால் பாசம் ஃபுல்லாக மக வீட்டில் தான். பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்களே. இப்போ ஒரு பவுன் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 ரூபாய். அதான் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா சொல்கிறத வச்சு பார்த்தா லட்சத்தை தாண்டும் போல. ஏற்கனவே என் நகையெல்லாம் அடமானம் கிடக்கு. மீதம் இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் உங்கள் ஆத்தாக்கு திருப்தியாக இருக்கும். சரி, இதை வச்சு நீ ஆரம்பிச்சிடாத. செய்கிறதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். வாப்பா ராமு, என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு? ஆமாண்ணே, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்ப்பா, சொல்லு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே. எவ்வளோப்பா தேவைப்படுது? ஒரு 3 லட்சம் கிடைக்குமாண்ணே? என்னப்பா, எப்பயும் விட இந்த தடவை அமௌண்ட் அதிகமாக கேட்குற? அமௌண்ட் அதிகமாக இருக்கு, அதனால வீட்டு பத்திரம் இல்லை நிலத்து பத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கியாப்பா? சரிண்ணே, நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் கலந்து பேசி எடுத்துகிட்டு வரேண்ணே. நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிருங்கண்ணே. என்ன, நம்ம நண்பனோட கார் வர மாதிரியே இருக்கு. ஏன்டா ராமு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த? தங்கச்சி மகளுக்கு சடங்கு வச்சுருக்காங்கடா, அதனால கொஞ்சம் காசு தேவைப்படுது. இந்த வட்டிக்காரர் சோமு கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருந்தேன். ஏண்டா, அவர்கிட்ட வட்டி அதிகமாச்சேடா. எவ்வளோ பணம் கேட்டிருந்த? 3 லட்சம் கேட்டிருந்தேன்டா. ஏன்டா இவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ ஒரு பவுன் நகையே 1 லட்சத்துக்கிட்ட இருக்குடா. மற்ற சீர் வரிசைலாம் செய்ய வேண்டியது இருக்கு. 3 லட்சமே பத்துமான்னு வேற தெரியல. அம்மா வேற தங்கச்சிக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது நம்ம குறை இல்லாமல் வேற செய்யணும். எல்லா அம்மாங்களுக்கும் தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் தான் பையன் கஷ்டப்படுறது தெரிய மாட்டேங்குது. உங்கள் அம்மான்னு இல்லை, எங்கள் அம்மா கூட அப்படி தான். எல்லா அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க. சரிடா, எதுவும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாத. அவர்கிட்ட வட்டிக்கு இப்போ எதுவும் வாங்காத. நான் என் சைட்லேருந்து ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அவர்கிட்ட வட்டி வாங்கி மேற்கொண்டு சிக்கலை ஏற்றிக்காத. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் என் சைட்லேருந்து பார்க்குறேன். சரிடா, நீ சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்கு. நீ கொஞ்சம் அப்படி முன்னாடி போனோடனே நிப்பாட்டிக்கோ. நான் அங்கேருந்து வீட்டுக்கு போய்க்கிறேன்டா. இல்லைடா, நான் அந்த கொஞ்சம் வேலை விஷயமா உன் வீட்டு வெளியே தான் போகிறேன். நான் உன்னை அப்படியே வீட்டில் இறக்கி விட்டுறேன்.